அதாவது தமிழில் ஒரு பாடல் கூட உண்டு, வெட்டிவேறு வாசம் விடலைப்புள்ள நேசம். அதாவது அந்த நேசத்துக்கும் வெட்டி வார வாசத்துக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்கும் போல் தெரியுது. அது அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கிறக்கமே வரும் மீன்ஸ் இளம் காதலர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூலிகைன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். அது மாதிரி வரும். ஒரு காருக்குள்ளெல்லாம் வந்து இதை வச்சுட்டு உள்ளே வச்சிட்டோம்னாக்கா நல்ல ஒரு ஸ்மெல் வரும்னு சொல்லி செஞ்சு அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு. இதில் கைவினைப் பொருட்கள், இந்த பொம்மைகள் அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு மற்ற கண்ட்ரிகள்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது உலக மார்க்கெட்லேயே வந்து இந்தியாவினுடைய வெட்டிவேருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பல லட்சங்களுக்கு போகும், இன்னும் சுருங்கி போனால் கோடிகளுக்கு கூட போகும். ஸோ காண்டாக்ட் பண்ணுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டாக்டர் மணிவேல் 94. வாழ்க வளமுடன். வணக்கம். தமிழ் நல சேனல் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. டாக்டர் மணிவேல். அதாவது ஏற்கனவே ஒரு மூலியை பற்றி பார்த்தோம், லெமன் கிராஸை பற்றி. இன்றைக்கி முன்னொரு மூலியை பற்றி பார்ப்போம். இது வந்து வெட்டிவேர். அதாவது தமிழில் ஒரு பாடல் கூட உண்டு, வெட்டிவேறு வாசம் விடலைப்புள்ள நேசம். அதாவது அந்த நேசத்துக்கும் வெட்டி வார வாசத்துக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்கும் போல் தெரியுது. இதில் ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு வேர் வச்சோம்னா ரெக்கார்டில் வந்து 6 அடி வரை கூட போகும், அவ்வளோ நீளத்துக்கு போகும். மணல் சாரியான தலங்கள்லாம் போட்டோம்னாக்கா சைட்லேயும் போகும், கீழேயும் அப்படியே ஃபுல்லாக இறங்கும். இந்த வேருனுடைய ஆயில் ரொம்ப காஸ்ட்லி. இன்றைக்கி உலக மார்க்கெட்டில் வெட்டிவேருனுடைய வேருக்கு வந்து ஒரு தனி டிமாண்ட் உண்டு. அது பர்டிகுலராக இந்தியாவில் தான் வந்து இந்த வெட்டிவேருனுடைய உற்பத்தி வந்து முதன்மையாக இருக்குது. மற்ற கண்ட்ரிகள்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது உலக மார்க்கெட்லேயே வந்து இந்தியாவினுடைய வெட்டிவேருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இது இப்போ சமீப காலமாக வந்து பாண்டிச்சேரி, கடலூர்லேருந்து ஆரம்பித்து விழுப்புரம் அந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து பெரிய அளவில் பயிரிடப்பட்டு வருது. இதில் நல்ல அட்வான்டேஜ்னு போகும்போது இந்த வேர்களை வந்து ஒரு விவசாயினுடைய பண்டு கிராப்னு சொல்லுவாங்க. அந்த பார்டரில் மட்டுமே போட்டு விட்டோம்னாக்கா மழை பெஞ்சு மண் அரிச்சிட்டு போகிறத வந்து சுத்தமாக தடுக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்காக வளரும். இது வந்து ஆடு மாடு இதெல்லாம் எதுவும் மேயாது, விரும்பாது. ஏன்னா இது அவ்வளவு அதனால் வந்து ஒரு வேலி பயிர் மாதிரியும் இதை போட்டுடலாம். ஒரு உள்ள என்ட்ரு நல்லா ஆள் உயரத்துக்கு மேலே வளரும். தண்ணி ரொம்ப குறைவான தேவை இதுக்கு. அப்போ ஒரு ட்ரவுட்லேயும் நம்ம போடலாம். அதாவது இப்போ எங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இப்போ எங்கெல்லாம் வந்து ட்ரவுட்டெல்லாம் இருக்குமோ, தண்ணியெல்லாம் கம்மியாக இருக்குமோ, அங்கேயும் இந்த பயிரை வந்து பயிரிடலாம். இதை பயிரிட்டு பண்ணணும்னு சொல்லி வரும்போது இந்த இதிலேருந்து ஆயில் எடுத்தோம்னா 1 லிட்டர் ஆயிலினுடைய 1 கிலோ ஆயில் ஆர் 1 லிட்டர் ஆயிலுடைய விலை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 25,000லேருந்து 30,000 ரூபா வரும். ரொம்ப காஸ்ட்லியான இது. அதுவே அந்த ஆயிலில் இருந்து சில கெமிக்கல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை தனியாக பிரித்து எடுத்தோம்னாக்கா அது பல லட்சங்களுக்கு போகும், இன்னும் சுருங்கி போனால் கோடிகளுக்கு கூட போகும். ஆனால் அந்த எடுக்கிற டெக்னிக், அந்த மெத்தடாலஜி, அதுக்கு செலவாகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது கொஞ்சம் அதிகமான இருக்கும். ஆனால் அந்த ஆயிலை எடுக்கிறதுக்கே வந்து நம்ம வந்து ஒரு யூனிட் போட்டாகணும், எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த கிராப்பை பயிரிட்டு நம்ம வந்து பயன்பெற முடியாது. ஆனால் ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் போடும்போது பலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேறவே வந்து வேல்யூ எடிஷன் பண்ணி ஒரு தலகாணியாக செஞ்சு வச்சுக்கிறது. ஒரு காருக்குள்ளெல்லாம் வந்து இதை வச்சுட்டு உள்ளே வச்சிட்டோம்னாக்கா நல்ல ஒரு ஸ்மெல் வரும்னு சொல்லி செஞ்சு அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு. இதில் கைவினைப் பொருட்கள், இந்த பொம்மைகள் அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு வீட்டில் மாட்டுறது, அந்த மாதிரியும் வந்து ஒரு கமர்ஷியலாக இதை இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஆனால் வேருக்கு தான் வந்து அதனுடைய வேர்லேருந்து இருக்கிற அந்த வெட்டிவேர் எண்ணெய்க்கு தான் வந்து உலக அளவில் பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணணும்னாக்கா தனிப்பட்ட விவசாயம் பண்ணுறதை விட வந்து குரூப்பாக விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி ஒரு யூனிட்டை போட்டு, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், FPO, அதை மாதிரி ஒன்று போட்டு அவங்க மூலமாக வந்து கவர்மெண்ட்டில் அந்த மானியங்கள்லாம் வாங்கி அது போட்டு நம்ம செய்யும்போது வந்து ஒரு பெரிய அளவில் இது ஒரு லாபகரமான பயிராக கொண்டு வரலாம்.
வெட்டிவேரினுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில்மெண்ட்டாக, அதாவது ஏற்கனவே அது வாசம் ரொம்ப இதாக இருக்கும். சித்த மருத்துவத்திலே வந்து சில நோய்களுக்கு வந்து சுவாசம் மூலமாகவே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு இதை இப்போ உதாரணத்துக்கு நம்ம விக்ஸ் எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு ரேசாக எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அது மாதிரி இதனுடைய ஸ்மெல்லில் வந்து ஒரு நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கும். இல்லைன்னா உடம்புல வந்து எங்கேயாவது அப்ளை பண்ணுறது, அந்த மசாஜ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. இதனுடைய வாசம், அந்த எண்ணெயினுடைய வாசமே வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். அவ்வளோ ஒரு இதை பல அந்த அரோமேட்டிக் கிராப்ஸ் கூட மிக்ஸ் பண்ணோம்னாக்கா அதனுடைய வேல்யூ வந்து இன்னும் ரொம்ப இதாகும். அது அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கறக்கமே வரும் மீன்ஸ் இளம் காதலர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூலிகைன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். அது மாதிரி வரும். இது பயிரிடுறதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் உள்ள பலன்கள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கும் சரி தேவையான இது இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா கூட எங்கே கிடைக்கும்ன்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ காண்டாக்ட் பண்ணுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டாக்டர் மணிவேல் 9429543209. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.